திமுகவினரை கூண்டோடு கைது செய்த போலீஸ். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. அமைச்சரின் மகனாவது வேறு யாராவது மசுராவது அப்படின்னு தான் பொதுமக்கள் சில விதமான விஷயங்களை செய்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன ப்ரோ சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையைத்தான் கூறுகிறேன், உண்மையைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே. திமுகவினரை கூண்டோடு கைது செய்து காலி செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு போலீஸ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கைத்தறி துறை மற்றும் நெசவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் காந்தி உங்களுக்கே தெரியும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அவருடைய மகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவினரை கூண்டோடு கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது ஒரு திமுகவுடைய நிர்வாகியையே பார்த்தீங்கன்னா தூக்கி அடித்திருக்கிறார் போலீஸ். போலீஸ் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிச்சது மட்டும் இல்லாம துவம்சம் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவினரை கூண்டோடு கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ உண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நம்ம நிச்சயமா பார்த்தீங்கன்னா கட்டாயம் தொடர்ந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்துல இந்த ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திமுகவினரை கூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல எப்படி சொல்றது, உச்சகட்ட அதிர்ச்சி என்னன்னா, இது ஏன் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்றதுல எனக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து விதமான இந்த எப்படி சொல்றது போலீஸுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆர் காந்தி அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிஸ்டர் இங்கே எங்கள் சைடுலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வினோத், வினோத்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆர் வினோத். அவர் பார்த்தீங்கன்னா காரில் நேற்று போயிட்டு சித்தேரின்ற பகுதியை ஓட்டு போட போகும்போது காரே அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. ஸோ இது ஆர் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ காலமே தீர்மானிக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் வின் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே ஆர் காந்தியுடைய மகன் இங்க போட்டியிடலான்னு இருந்தாரு. ஆனா ஜெகத் ரட்சக் என்ன பண்ணிட்டாரு, 500 கோடி 500 சியை கொடுத்துட்டு நீ போட்டியிடாதுன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தொகுதியில் இவர் போட்டியிட மாட்டாரு, போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பணத்தை அடிப்பாங்கன்னு தெரியல. நம்மளும் பேசாம அரசியல் இறங்கி சுயேட்சையில போட்டிடணும் போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.